ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான இண்டிகோ இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது, நான் எப்படி இண்டிகோவில் ஜாயின் பண்ணேன், இண்டிகோவில் எவ்வளோ சேலரி, இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏர்லைனில் ஒர்க் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிகிரி வேணும். எனி டிகிரி இருந்தால் தான் நீங்கள் ஏர்லைனில் ஒர்க் பண்ண எலிஜிபிளாக இருப்பீங்க. ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஆமாங்க, என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். இத்தனைக்கு நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் தான், இருந்தாலும் என்னால் இன்டர்வியூ கிராக் பண்ணவே முடியல. ரொம்ப முறை ஃபெயில் ஆனேன். கிட்டத்தட்ட 12 முறை நான் இண்டிகோ இன்டர்வியூவில் ஃபெயில் ஆனேன். இருந்தாலும் நான் ரொம்பவும் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். இவ்வளோ சொல்கிறீங்க, 12 முறை ஃபெயிலாக, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க, உண்மைதாங்க. நான் ரொம்ப டைம் ஃபெயில் ஆனேன். எதனாலனா எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ப்ராப்ளம். அப்புறம் நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அங்கே போயிட்டு என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அப்புறம் நாங்கள் இண்டிகோவில் செலக்ட் ஆக முடிஞ்சுது என்னால். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ரொம்பவும் இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட். ஒரு சாதாரண கிராமத்தில் இருந்துட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். கவர்மெண்ட் எக்ஸாம் கூட ப்ரிப்பேர் பண்ணேன், எல்லாமே பண்ணேன். பட் இருந்தாலும் ரொம்ப டைம் ஃபெயில். அப்புறம் தான் கோலை சூஸ் பண்ணேன், அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இப்போ இண்டிகோலையும் செலக்ட் ஆகி இண்டிகோவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களாலையும் உங்களோட கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். என்ன கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் டைம் ஆகும், இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் அச்சீவ் பண்ணுவீங்க. இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னா, என்ன மாதிரி நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது. அப்புறம் டிகிரி முடிச்சுட்டு நிறைய பேர் வேலை தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல, அதனால தான். என்னடா இவன் இன்டர்வியூ டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு புரியுது. அப்படி நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் சாரி, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்டர்வியூ போகும்போது இண்டிகோனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இந்தியாவோட நம்பர் 1 ஏர்லைன் தான் இண்டிகோ ஏர்லைன். இண்டிகோ வந்து லோ காஸ்ட் ஏர்லைன். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இண்டிகோன்னு, அதை பற்றி தெரிஞ்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. பார்த்திங்கன்னா க்ரூமிங் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். க்ளீன் சேவ் பண்ணிவிட்டு போகணும், ஃபார்மல் செட் போட்டு போங்க, அண்ட் டை கட்டிட்டு போங்க. நான் நிறைய பக்கம் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். சென்னை, பெங்களூர், எங்கே நடந்தாலும் ஆவரேஜாக 200லேருந்து 300க்குள்ளே அத்தனை பேர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. 1 டே ஃபுல்லாக இன்டர்வியூ நடக்கும். எத்தனை பேர் வந்தாலும் நீங்கள் போல்டாக இருந்தால் போதும். எத்தனை பேர் வந்தாலும் நான் கண்டிப்பாக இன்டர்வியூவில் இன்றைக்கி செலக்ட் ஆகிடுவேன்னு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாலே போதும். நீங்கள் ஈஸியாக இன்டர்வியூவை கிராக் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ, அங்கே இன்டர்வியூவில் எத்தனை ரவுண்ட் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் 2லேருந்து 3 ரவுண்டு நடக்குங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா குரூப் டிஸ்கஷன், ஜிடின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ரவுண்ட் ஹெச்ஆர் இன்டர்வியூ, ஃபைனல் ரவுண்ட் பர்சனல் இன்டர்வியூ. ஆல்மோஸ்ட் 2 ரவுண்டு நீங்கள் கிளியர் பண்ணிட்டாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் செலக்ட் ஆனதாகவே அர்த்தம். எங்கிட்ட நிறைய பேர் கேட்டவங்க, ஜிடி டாபிக்ஸ் எல்லாம் எந்த மாதிரி ப்ரோ இருக்குது, கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பட் இந்த டாப்பிக்லேயே கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது. அவங்க டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க எப்படி எந்த மைண்ட் செட்டில் எடுப்பாங்கன்னு சில நேரம் சொல்ல முடியாது. பட் எனக்கு கொடுத்த டாப்பிக்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எப்படி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இன்டர்வியூ நடக்கிற லொக்கேஷனுக்கு வழக்கம் போல் லேட்டாக போகாமல் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுங்க. 7 o'clock இன்டர்வியூனா நீங்கள் 6 o'clockலாம் போயிடுங்க. நீங்கள் கான்ஃபரன்ஸ் காலுக்கு போவீங்க, அங்கே ரெஸ்யூம் கலெக்ட் பண்ணுவாங்க. உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் ஃபஸ்ட்டாக கொடுங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் குரூப் டிஸ்கஷனால் 12லேருந்து 15 பேர் அட்டன் பண்ணுவீங்க. உங்கள் ரெஸ்யூமை நான் ஏன் ஃபஸ்ட்டாக கொடுக்க சொல்கிறேன்னா, அப்போ தான் நீங்கள் சீக்கிரமாக இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். உங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் குரூப் டிஸ்கஷன் ரவுண்டு ஒரு டாபிக் சொல்லிவிடுவாங்க, 1 minute டைம் தருவாங்க. அதை பற்றி நீங்கள் பேசணும். எக்ஸாம்பிள் டாபிக் ஃபுட், ரிஜியாத்ரா, ஏர்போர்ட், இது மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் இருக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இண்டிகோவில் ஜாப் வேணும்னா அந்த ஒரு டாபிக் சொன்னதும் நீங்கள் ஃபஸ்ட்டாக பேச ஆரம்பிச்சிருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவும் பெட்டராக இருக்கும். உங்கள் 12 பேர் இருப்பாங்க, எப்படி ப்ரோ நான் கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 12 பேரும் நம்மள மாதிரி தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டாக பேசுனீங்கன்னா, ஹெச்ஆர் வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டாக யார் பேசுகிறாங்களோ அவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டாக பேசுகிறது ரொம்பவும் நல்லாயிருக்கும். அவங்க சொன்ன டாப்பிக்கு ரிலேட்டடாக நீங்கள் பேசினாலே போதும். கான்ஃபிடெண்ட்டாக ஒரு 30 seconds ஸ்பீடாக பேசினாலே போதும். உங்களுக்கு ஜிடி முடிஞ்சதும் அந்த ரூம்லேயே நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையான்னு சொல்லிவிடுவாங்க. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டீங்க, அப்புறம் செகண்ட் ரவுண்ட் என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனதும் உங்களுக்கு 50% கான்ஃபிடென்ட் வந்துடும். செகண்ட் ரவுண்ட்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். டேரெக்டாக ஹெச்ஆர் கூட இன்டர்வியூ நடக்கும். ஏர்போர்ட் பற்றி கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்பாங்க, செல்ஃப் இன்ட்ரோ கேட்பாங்க,
எப்படி நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு ஜாயின் பண்ணுறீங்க கேட்பாங்க, எதனால் ஜாயின் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பதில் சொன்னாலே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அப்புறம் தேர்ட் ரவுண்ட், அது உங்கள் பர்சனல் ரவுண்ட், அது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். அவ்வளோதான், உங்களுக்கு மெயில் வரும்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் ரெகுலராக மெயில் மட்டும் செக் பண்ணுங்கள். 1 வீக்கில் மெயில் வந்துடும். நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணி நீங்கள் ஏர்போர்ட்டில் ஜாயின் பண்ணிடுவீங்க. என்ன ப்ரோ கடைசி வரைக்கும் சேலரியை சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் கண்டிப்பாக இப்போ சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஏர்லைனில் சேலரியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நல்ல சேலரி தாங்க. 23லேருந்து நீங்கள் 25,000 தான் உங்களோட பேசிக் சேலரி. அவ்வளோதாங்க. இதுதாங்க இண்டிகோவோட ஃபுல் ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். எனக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஹெல்ப்னா, இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.